நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். சார், தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில முடிவுகள் பார்த்தீங்கன்னா, பெரும் மாற்றத்தை கொடுத்திருக்கு சட்டப்பேரவை தேர்தல்ல. குறிப்பா தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. திமுக 3ஆம் இடம் போயிருக்கு. இந்த அரசியல் நகர்வுலாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? என் மனசுல மக்களுக்கு இருந்த ஆளும் கட்சியாக இருந்த திமுக மேல இருந்த அதிருப்தியோடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு விஜய் மேல இருந்த ஒரு அபிமானமும், ஒரு ஜனரஞ்சகமும் அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் திமுக மேல இருந்த அதிருப்தி. இது 2ம் சேர்ந்து இல்லன்னா இது வந்து ஒரு அதிமுக ஒரு ஸ்வீப்பாவும் இருந்திருக்கும். 3வது ஒரு சக்தியாக வந்து அதிமுக போக வேண்டிய பல ஓட்ஸ் கூட இவரு எடுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பலதை எடுத்து, இவர் முதல் இடத்து புடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் நமக்கு தெரியாது, அவர் ஒரு சிங்கிள் மேஜர் பார்ட்டியா ஃபார்ம் பண்ணுவாரா? அல்லது ஒரு மைனாரிட்டி கோலிஷனா தான் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. இது 23 அல்லது 20 சுற்றுகள்ல வந்து இப்ப 8, 7, 10, 12 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. பட் இதுவரைக்கும் அந்த போக்கு ட்ரெண்ட பார்த்தோம்னா, தாவேகா டெஃபினெட்லி லுக்ஸ் நம்பர் 1 பார்ட்டி, ஃபார்ம் த கவர்ன்மெண்ட் மைனாரிட்டியாக அலாங் வித் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லாம சின்ன சிதறி போன சில கட்சிகளோடு சேர்ந்து அவங்க வந்து அரசு வந்து அமைப்பதற்கு அவங்க வந்து முற்பட்டாங்கன்னா கூட அது வந்து ஒரு ஆச்சரியம் கொடுக்காது. தேர்தலுக்கு முடிவுகளுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்ன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல முழுவதுமாக திமுகவுக்கு ஆதரவா இருந்துச்சு. ஒரு நிறுவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்போ இதை எப்படி சார் நம்புறது? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எதை வச்சு கணிச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் வந்து எவ்வளவு நம்ம சென்னை பாஷையை யூஸ் பண்ணா எவ்வளவு டுபாக்கூரான எக்ஸிட் போல்ஸ்ங்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நியாயமோட ஒரு எக்ஸிட் போல் பண்ணணும். எவ்வளவு பேர் எடுத்தோம், எவ்வளவு தொகுதிகள்ல எடுத்தோம், அந்த ஸ்ப்ரெட் சாம்பிளுடைய அளவு, சாம்பிளுடைய ஆழம், என்ன மாதிரி கேள்விகளை அவங்க கேட்டோம். லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? பிடிக்கும் அப்படின்னா அவர் விஜய்க்கு ஓட் பண்ணுவார். அப்படி இல்லாம யாருக்கு போட போறீங்க, அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல அந்த ஃபார்மேட்டை பண்ணவங்க 2 பேர் தான். ஒன்னு பாண்டே, முக்கியமா அது அவரும் பாண்டேயோட ஒரு நல்ல எக்ஸிட் போல் பண்ணது நம்ம டிஜிபி ரவி. அவர் வந்து கமிஷனரா இருந்தாரு. அப்படிக்கு அவ்வளவு நல்லா கிளியரா 2234 கான்ஸ்டிடியூன்சில எப்படி பண்ணணும், 2340 போலீஸ்காரங்களோட பண்ணி அவர் கிளியரா நேத்து சொல்லிட்டார். முந்தா நேத்து தாவேகா வந்து 121 இடங்கள்ல அவங்க வருவாங்கன்னு சொன்னார். அவ்வளவு ஆக்யூரேட்டா சொன்னார். சோ எல்லாரும் சொன்னாங்க நேஷனல் மீடியாவை கேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி, ஸ்டேட் மீடியாவை கேட்டா ஒட்டு மொத்தமா திமுக. நிச்சயமா அவங்க காசு வாங்கியோ அல்லது அவங்களுக்கு ஒரு மஸ்கா பண்றதுக்கோ அப்படி பண்ணிருக்காங்க. சோசியல் மீடியாவை கேட்டா தாவேகா. கடைசியில சோசியல் மீடியா வாஸ் ஸ்ட்ராங்கர் தென் நேஷனல் மீடியா அண்ட் ஸ்டேட் மீடியாங்கிறதா அவுட்புட். இதான் தயவு செய்து மக்கள் இதெல்லாம் கேட்கணும். இது மேல ஒரு கருத்து கணிப்புன்னா அதுக்குன்னு ஒரு தர்மம் வேணுங்கிறது நம்ம அடிச்சு சொல்லணும். முன்னதாக அந்த தேர்தலுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக கூட்டணியில பெரும் சர்ச்சை நிலவி வந்துச்சு. குறிப்பா காங்கிரஸ், திமுக இடையே. காங்கிரஸ் பெருவாரியான தலைவர் என்ன சொல்லியிருந்தா, தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கா சார் காங்கிரஸ்? இங்க ஏற்கனவே வளர்ச்சி இல்லாத காங்கிரஸா இருந்துச்சு இல்லையா? கரெக்ட், நீங்க ரைட். காங்கிரஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 59 இடங்கள்ல அவங்க தொகுதிகள் அவங்க வந்து முன்ன இருக்காங்கன்னா திமுக அதுல வந்து அவங்க 42 43 தான். பாக்கி 17 வந்து காங்கிரஸ், மதிமுக, தமிதிக, இது மாதிரி மற்றவங்க எல்லாம் பிளஸ் சிபிஐ பிளஸ் சிபிஎம் இவங்க எல்லாம் 2 சேர்ந்தா வரும். அதாவது இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருந்த பிளவு இப்ப இன்னும் ஆழமடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரத், நேர்கள் கேட்கணும், ஒரு வேளை தேர்தல் முடிச்சிட்ட அப்புறம் அந்த பிளவு ரொம்ப ஆழமாயிடுச்சுன்னா 6 பேர் காங்கிரஸ், 2 பேர் சிபிஐ, 2 பேர் சிபிஎம் மார்க்சிஸ்ட், ஒட்டு மொத்தமா இவங்க அந்த பக்கம் போய் விஜய் ஜாயின் பண்ணாங்கன்னா தாவேகா வந்து 105 110 எடுத்தால் கூட அரசாங்கத்தை வந்து அமைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட சேராமே அவங்களால பண்ண முடியும். அப்கோர்ஸ் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்தா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதிமுக, பாஜக, தாவேகா எல்லாம் சேர்ந்து வரலாம். பட் அவர் 110 எடுத்து இவங்க எல்லாம் திமுகவோட பிளந்து போனால் கூட அவர் வந்து அரசு அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரத், இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுதான் நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இதுதான் ஒரு நம்ம அரசாக இருக்கலாம், நம்ம யோசிக்கணும். பல தொகுதிகளை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே பின்னோக்கி சென்றுட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க திமுகனாவே
ஒரு என்ன மாதிரியான சக்தினா, ஒரு குறுநில மன்னர்கள் சக்தி. இந்த பந்தும் வீரபாண்டி அந்த காலத்து சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகம், காட்பாடி, வேலூர்ல துரைமுருகன், இது மாரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு இன்சார்ஜா இருந்து குறுநில மன்னர்கள் மாரி இருப்பாங்க. அவங்க தோத்ததே இல்ல. முதல் முறையாக நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து துரைமுருகன் வந்து ஒரு பின்னடைவுல இருந்தாரு. முதல் முறையாக எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர் பின்னடைவுல இருந்தாரு. அப்ப நான் பார்க்கும்போது, உதயநிதி ஸ்டாலின் கூட துணை முதல்வர் கூட பின்னடைவுல இருந்தாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். அதாவது ஒரு அமைச்சர்கள், இவங்கலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இவங்களுடைய பின்னடைவே வரும்பொழுது, அதற்கு அர்த்தம் என்னன்னா, மக்களுக்கு சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா 2016ல 2011ல அதிமுக ஜெயிச்சிருக்கும்போது கூட, மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், அந்த அந்த டைம்ல ஆற்காடு வீராசாமி, அதுக்கு முன்னால வீரபாண்டியார் இவங்கலாம் தோத்து போல. பொதுவா தோத்தாங்க. ஆனா அந்த தோல்வி அடையல பெரிய ஜாம்பவான்கள். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஜாம்பவான்களே சரிஞ்சுட்டாங்க. அப்படின்னா அந்த குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடணும்னு மக்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சோ கால்ட் ஜாம்பவான்கள்லாம் நெறைய காசு குடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு, நோட்டுக்கு. ஆனா நான் கேட்டு பார்க்கும்பொழுது, உளவுத்துறையில வரைக்கும் கேட்கும்போது கூட 2ஓ, 3ஓ இடங்கள்ல தான் தாவேக்கால இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. அப்படின்னா 230 இடத்துல அவங்க காசு குடுக்கல. அப்படி இருந்தும் மக்கள் அவங்களுக்கு போட்டுருக்காங்க. நாங்கலாம் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தோம். உங்களோட கூட பண்ண இன்டர்வியூல மக்கள் கிட்ட சொல்லுவோம். உங்க காசு தான் குடுக்குறாங்க. வாங்கிக்கங்க. ஆனா அவங்களுக்கு போடாதீங்க. ஆனா காசு கொடுக்காம வாக்கு எடுக்க முடியும். ஆட்சி அமைக்க முடியும். ன்னு விஜயும், தாவேக்காவும் ஒரு ஒரு உதாரணம், முன்னுதாரணமா இருக்காங்க. அத நான் ரொம்ப பாராட்டுறேன். பிகாஸ் அதுதான் ஜனநாயகம். இல்லன்னா அது வந்து பணநாயகமா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு காசும் எடுத்திருக்காங்க. ஆனா ஓட்டு அவங்களுக்கு எங்க வேணுமோ, அவங்க போட்டுருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனைங்கிறது எந்தவித ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம நம்மால காண முடிகிறது. ஓகே சார். கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்களே, இதற்கான காரணம் எப்படி சார் இருக்கும்? நானும் கொளத்தூர் ஆட்கள்கிட்ட பேசும்பொழுது, அதாவது ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் மேல குறிப்பா யாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆவேசம் இல்ல. ஏன்னா, அவரு கொஞ்சம் சாஃப்ட்டாவே போயிட்டாரு. எந்த ஒரு 2G ஸ்கேம்லயும் அது மாரி ஒரு விஷயத்துல ஒண்ணும் அவரு மாட்டல. அப்படியே மேலோட்டமா அவரு ஸ்மூத்தா அங்கங்க ஒரு ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ அது மாரி போயிட்டாரு. ஆனா, அவர சுத்தி இருக்கிறவங்க பண்ண ஒரு குடும்ப ஆட்சி, அவரு சன் இப்படி ஒரு பையன் இப்படி பண்றாரு, மருமகன் இப்படி பண்றாரு, ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் பண்ணுது, அவங்க ஆளுங்க மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அதிருப்தி வந்து கொளத்தூர்ல இருந்துச்சு. இத்தனைக்கும் அவரு கொளத்தூர் கொளத்தூர் வேர்டிக்ட் வந்து கொளத்தூர பத்தி இல்ல. தமிழ்நாட பத்தி. கொளத்தூர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு அவர் அங்க பல திட்டங்கள் கொண்டு வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா, அவருக்கு அவங்க ஓட்டு போடாதது, அவர் ஒரு நல்ல எம்.எல்.ஏ.ஆக இல்லன்னு இல்ல. ஒரு முதலமைச்சராக ரொம்ப கோல்மால் பண்றதுக்கு அவர் வந்து எல்லாரையும் அனுமதி குடுத்துட்டாருங்கிற ஒரு அதிருப்தியினால தான் கொளத்தூர் மக்கள் அவர எடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ வெர்டிக்ட் அகைன்ஸ்ட் கொளத்தூர். வெர்டிக்ட் அகைன்ஸ்ட் டிஎம்கே ஃபார் த ஹோல் ஸ்டேட். அதுவும் ஒண்ணு தமிழ்நாடு தெரியும்ல ஒரு அலை. அலை அடிக்கும்போது இப்படிதான் அடிச்சுட்டு போயிடும். அந்த அலையில எதுவும் நிக்காது. இப்போ அந்த அலையோட மேல நிக்கிறது விஜய். இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தேசிய சட்டமன்ற ஜனநாயக தேர்தல்ல. கூட்டணி ஆம், அதிமுக வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு வராங்க. முடியும்பொழுது கடைசியில முடியும்போது ஒரு 75ஓ, 80ஓ எடுப்பாங்க. பட் நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். 2021ல 10 வருஷம் அதிமுக இருந்துட்டு அப்புறம் திமுக வருது. அப்ப ஸ்தாபன எதிர்ப்பு பல விஷயங்கள் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க 70 சீட்டு பிடிச்சாங்க. இந்த முறை அந்த 70வது அவங்க பிடிப்பாங்களான்னு நம்ம பார்க்கணும். நான் நினைக்கிறேன் அவங்க 70லேருந்து 80ஓ, 90ஓ கூட பிடிப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏனென்றால், என்னுடைய ஆசை தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு உறுப்பினராக நாம எல்லாரும் சேர்ந்து பாஜகவும், அதிமுகவும் சேர்ந்து ஒரு 90 சீட்டு, 95 சீட்டு பிடித்தோம் என்றால், அவங்க வந்து 100 110 எடுத்தாங்க என்றால், சேர்ந்து நம்ம கவர்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணலாம்னு ஒரு ஒரு நப்பாசை. ஆனா, அடுத்த 3, 4 மணி நேரத்துல அந்த நப்பாசை வந்து அந்த கனவு வந்து நனவாகுமான்னு நம்ம பார்ப்போம். ஆனா பாஜகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை அவ்வளவு நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போதைக்கு தள்ளியிலயும், உதகமண்டலம் இந்த 2 இடங்கள்ல மட்டும் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தாக்கத்த பாஜக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மத்த எந்த இடங்கள்லயும் பெருசா அது மாரி பண்ணல. நான் வந்து ராசிபுரத்துல ஜெயிப்போம்னு நெனச்சேன். மொடக்குறிச்சியில ஜெயிப்போம்னு நெனச்சேன். கிருத்திகா வந்து 2வது பொசிஷன்ல இருக்காங்க.
அவினாஷியில ஜெயிப்போம்னு நினைச்சேன். அங்கேயும் பின்னடைவு இது வரைக்கும் பின்னடைவுல போயிட்டு இருக்கு. ஆனா நாள் நாள் இப்ப முத்த அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். மயிலாப்பூர் நாங்க நினைச்சோம். பட் அக்கா வந்து 3வது இடத்துல இருக்காங்க. பட் வானதி அக்கா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. 2, 3, 2, 3 இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டில் எங்களுக்கு கொஞ்சம் ஹோப். அவினாஷியில டாக்டர் முருகனும், வானதி அக்காவும், ஆம், தள்ளி உதகமண்டலம் அண்ட் சாத்தூர்ல நயனாரும் 5, 6 வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதே போல கொஞ்ச நேரத்துக்கு முதல் இடத்துல இருந்தாரு காந்தி ஐயா, நாகர்கோயில்ல. அவரு இப்ப கொஞ்சம் சருக ஆரம்பிச்சிருக்காரு. வாசுதேவன் நல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி போல நெறைய நல்லது பண்ற ஆள் வருவாங்கன்னு நினைச்சோம். அவரும் அன்பார்ச்சுனேட்லி 3வது இடத்துல இருக்கோம். ஸோ ஐ அக்ரி. பாஜக பொறுத்தவரைக்கும் நம்ம என்னதான் சாக்குகள் கொடுத்தாலும், அ மக்களுடைய வாக்கு நம்ம கிட்ட இல்லங்கிறத நம்ம ஒத்துக்கணும். வேற வழியே இல்ல. இந்த முறை பாஜக வந்து 27ல 4 புடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 4ஓ 5ஓ அந்த அளவுக்கு நான் காலையில வரும்பொழுது 10ஓ 12ஓவாவது நம்ம எடுப்போம்ங்கிற ஒரு இதோட உட்கார்ந்தோம். அ அமர்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 10, 12 வந்து ஒரு 4 கிடைச்சா அல்லது 5 கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். 4 கிடைச்சா ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருப்போம். ஆனா பார்க்கணும் சார். ஓகே சார். டிவிக்கே இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எப்படி நீங்க பார்க்குறீங்க சார்? இந்த ஒரு வேவ் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? யூத். ஒரே ஒரு வார்த்தைன்னா யூத். அதாவது 75 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் பெற்று. இந்த முதல் முறையாக இளைஞர்கள்லாம் குட்டிங்க கூட. நானே இப்போ எங்க மருத்துவமனையில கேட்டேன் நெறைய பேர். எதுக்காக யாருக்கு போட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாரும் தாவேக்கா. என்னப்பா நான் பாஜக ஆளு நீங்க தாவேக்காங்கிறீங்க. இல்ல சார். நாங்க பாஜக தான் போடலாம்னு நெனச்சு உள்ள போனோம். ஆனா அதுக்கு முந்தின நாளே என் பொண்ணும், என் பையனும் வந்து எங்ககிட்ட அழுது நீங்க போட்டு தான் ஆகணும். நம்ம எல்லாம் ரொம்ப எமோஷனல் பீப்பிள். தமிழ் பீப்பிள். பசங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம். இந்த பசங்க குட்டி பசங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க, அவ்ளோ அழுத்தத்த போட்டு நீங்க இந்த ஒரு முறை அவருக்கு விஜய் அண்ணாவுக்கு போட்டு தான் ஆகணும்னு சொல்லி, கம்ப்ளீட்டா இந்த மடமாற்றத்த கொண்டு வந்தது. இந்த மாற்றத்த கொண்டு வந்தது சின்ன பசங்க தான் நான் அடிச்சு சொல்லுவேன். சார் இப்போ பெரும்பான்மைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல 118 சீட்டு தேவைப்படுகிறது. தாவேகாவ பொறுத்தவரைக்கும் 110, 112 இந்த ரேஞ்ச்ல தான் போயிட்டு இருக்காங்க தற்போது வரைக்குமே. அப்படி 118 தேவைப்பட்டுச்சு அப்பன்னா, வேற ஆல்டர் சிச்சுவேஷன் வந்து என்ன கையில எடுப்பாங்க சார்? இது நினைச்சு தான் நேத்தே ஒரு பெரிய ரிசார்ட்ல நம்ம கூவத்தூர்ல அந்த காலத்துல சசிகலா எடுத்துட்டு போய் பண்ணா போல, இவங்களும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ரிசார்ட்ல எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கலான்னு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசும்பொழுது கூட ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் கூட அந்த பொதுக்கூட்டத்துல சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் ஜெயிச்ச உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்துடணும். தயவு செய்து என்ன கைவிட்டுறாதீங்கன்னு அவரு கேட்டிருக்காரு. இத தவிர இந்த பிரேக்அவே பார்ட்டி சிபிஐல இருந்து ஒரு 2 எம்எல்ஏ, சிபிஎம்ல இருந்து ஒரு 2 எம்எல்ஏ, காங்கிரஸ்ல இருந்து 4, 5 எம்எல்ஏ, ஒரு 9, 10 பேர் நிச்சயமா திமுகவோட அதிருப்தியோட இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. நடந்தா நடக்கலாம். பாமக அவங்க பாஜகவோடவும் போலாம். அல்லது இந்த பக்கம் பாமக வந்து அ இந்த பக்கம் வந்தாங்கன்னா, நிச்சயமா ஒரு மினிஸ்டருக்கு, ஒரு 2 மினிஸ்டருக்கு வர்றதுண்டு. பட் அது கம்மி வாய்ப்பு. ஏன்னா சௌமியா அன்புமணி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது முக்காவாசி அந்த ஐஎன்டிஐஏ அலையன்ஸ்ல இருந்து இந்த சின்ன சின்ன ஆட்கள் யாருக்கெல்லாம் திமுகவோட அதிருப்தியோ ஒட்டுமொத்தமா அவங்க இங்க வந்தாங்கன்னா கரெக்டா இப்ப 6, 8 இருக்கு. இங்க 110 கரெக்டா 118 வந்து நிக்கும். ஏதோ ஒரு விஜய் ஆண்டனி படத்துக்கு கரெக்டா வந்து நிக்குமே அது மாதிரி. அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸ். அடுத்த 4, 5 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். நேயர்களுக்கும் நன்றி.